சுருதி கிட்ட போயிட்டு ரவி, "சாரி சுருதி, என்ன மன்னிச்சிடு" அப்படிங்கிறாங்க. "நீ எதுக்கு ரவி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்டதும், "நீத்து இவ்வளவு மோசமானவங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. எதையும் நேர்மையான வழியில தான் முயற்சி பண்ணணும். ஆனா குறுக்கு வழியில போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த ஆட்கள்லாம் தூக்கி இங்க வர வச்சிருக்காங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாங்க. "எனக்கு தெரியும் ரவி உன்னை பத்தி. நீ ஏன் ஒரு நாள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வருவ" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரவி இருந்துகிட்டு, "நான் நீத்து ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்துட்டேன் சுருதி. ஆனா இவங்க இப்படி கீழ்த்தனமா நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அவங்க அப்படி நடந்துக்கிட்டும் நீ அதை பெருசா நினைக்காம அவங்களுக்கு எதிர வளர்ந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்ட பாத்தியா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நேர்மையான குணம் வந்து உங்ககிட்ட இருக்குது சுருதி. நீ கண்டிப்பா பெரிய ஆள வருவ" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாங்க. உடனே சுருதி இருந்துகிட்டு, "என்ன ரவி நீ தான் பேசுறியா? என்னால நம்பவே முடியல. ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை தான். நீ என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு வரணும். அது எப்போ நடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, "அது மட்டும் இப்போ நடக்காது. நான் நீத்துக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஹோட்டல்ல வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அதனால இப்போ என்னால மீற முடியாது. நீத்து இத மாதிரி மறுபடியும் பண்ணாங்க. அதுவும் எனக்கு ஏதாவது கீழ்த்தனமா நடக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா நான் அங்க இருந்து வெளியில வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாங்க. உடனே சுருதி இருந்துட்டு, "அப்படி வெளியில வந்துட்டா என்னுடைய ஹோட்டல்ல கண்டிப்பா உனக்கு வேலை காலியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. ரவி இருந்துட்டு, "எப்படி சுருதி ஸ்டூடண்ட்ஸ்லாம் வேலைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். சூப்பர் ஐடியா. எப்படி புதுசு புதுசா பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நல்லா கத்துக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கிட்ட ரவி சொல்றாங்க. உடனே ரவி இருந்துட்டு, "அதெல்லாம் உன்கிட்ட இருந்து தான் ரவி கத்துக்கிட்டது. உன்கிட்ட இருந்து தான் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பேசணும் அப்படின்லாம் நான் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரவிய சுருதி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. "சாரி" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. "எதுக்கு இப்போ ஒரு சாரி?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டேன்ல நானு. அந்த நீத்துக்காக உன்கிட்டலாம் நான் வந்து சண்டை போட்டேன்ல. ஆனா நீத்து எப்படின்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாங்க. உடனே சுருதி இருந்துகிட்டு, "அவளை பத்தி நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ அதை பெருசாவே நினைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தெரிய வரும். அப்ப நீ என்கிட்ட தானா வந்துருவ" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரவி சுருதியும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.